எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள், பூ விதைகள், மூலிகை விதைகள், மாட்டுத் தீவன விதைகள் என 500க்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 25 வருடம் மகசூல் தரும் மாடித்தோட்ட திராட்சை செடி கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பசுமை விவசாயின்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோடு பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார் உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாக்களை சேர்த்து விடுறது உங்களுக்கு சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, சேத்துல ஓட்டுறதுக்கு நம்ம கேஜிவில இதெல்லாம் மாட்ட தேவையில்லை, டேரெக்டாக அப்படியே ஓட்டிக்கலாம். இதுதான் இதோட பெஸ்ட் ஆப்ஷனாக ஒன்று இருக்குங்க 4 வீல் டிரைவில். இது இந்த ராக்கெட் கலப்பா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போடுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் தான். மற்ற வண்டியில் இருக்கிறத விட இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டியில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது? சிங்கிள் இது கொடுத்துருப்பாங்க, அது டிப்பருக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு இதெல்லாம் மாட்டுறதுக்காக ராக்கெட் கலப்பா அந்த மாதிரி இதெல்லாம் மாட்டுறதுக்காக ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது கியர் டைப் சைடு கியர் தான் வருங்க. உங்களுக்கு ஹை லோ மீடியம் ஆப்ஷனோட வந்துடும். ஹை லோ மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு 8 கியர் அந்த மாதிரி டைப்பில் தான் வரும். இதில் உங்களுக்கு 12 கியர் ஆப்ஷனாக வரும். ஃப்ரண்ட் 12, பேக் 3. அதனால் என்ன நன்மை? இப்போ உங்களுக்கு மீடியம் ஆப்ஷன் இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நார்மலாக இருக்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் கூலிங் இருக்குங்க. பழைய வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கூலிங் மட்டும் இருக்குங்க. இப்போ வரதெல்லாம் ஆயில் கூலிங்கோட வருதுங்க. அது இன்னும் கூலிங் இன்னும் நல்லா இருக்குங்க. அதாவது ஒரு சில இடத்துல தாங்க 75 XT ஓட்ட முடியுங்க. 44 HP அது அந்த ரேஞ்சுக்கு தான் அது ஓட்ட முடியும். நீங்கள் அதை விட பெஸ்ட்டாக வேணா நீங்கள் இது போகலாம், அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் டீசல் சேர்த்து போகுங்க. 3.5-3.25 மேலே போகும். ஏன்னா அது 48 HPங்கிறப்ப அதோட பவருக்கு ஈக்குவலாக இது கொடுக்கும். அந்த வண்டியை விட சிசி எல்லாம் அதிகப்படுத்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிற வண்டி சிசி எல்லாம் அதிகப்படுத்திருக்கிறாங்க. இது 735 XT இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் அந்த டிசிவிலாம் பழைய வண்டியில் வராது, இப்போ வருது. இதில் சைடு கீர் வருது, அதில் உங்களுக்கு சென்டர் கீர் தான் வரும். இப்போ சைடு கீர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என் பேர் பாலகிருஷ்ணன். இது இன்றைக்கி நம்ம ஸ்வராஜ் 735 XT பற்றி பார்க்க போகிறோம். இது 4 வீல் டிரைவ் வண்டி. 4 வீல் டிரைவில் நம்ம என்ன பெனிஃபிட்னா, சேத்துல ஓட்டுறதுக்கு நம்ம கேஜிவில இதெல்லாம் மாட்ட தேவையில்லை, டேரெக்டாக அப்படியே ஓட்டிக்கலாம். இதுதான் இதோட பெஸ்ட் ஆப்ஷனாக ஒன்று இருக்குங்க 4 வீல் டிரைவில். மற்ற வண்டியில் ஓட்ட முடியாதா? மற்ற வண்டியில் கேஜ்வீல் போட்டு ஓட்டலாங்க. இதை நீங்கள் நார்மலாகவே ஓட்டலாம். அது கேஜ்வீல் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக அது நீங்கள் தேவையில்லை. கேஜ்வீல் நீங்கள் மாட்ட தேவையில்லை, கழட்டி மாட்ட வேண்டியது வேலை இருக்காது. ஆமாம் 4 வீல் டிரைவை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் அதனால நீங்கள் சேரு அந்த மாதிரி எதில் மாட்டுச்சுனாலும் ஈஸியாக வெளியே வந்துடும். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆகிறனால உங்களுக்கு இழுத்துட்டு வெளியே வந்துடும். பேக் வீல் மாட்டுச்சுன்னா இழுத்துட்டு வெளியே வந்துடும். இதுதான் அந்த 4 வீல் டிரைவோட பெஸ்ட் ஆப்ஷனே. இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா டிசி வால்வ் கொடுத்துருப்பாங்க. இது இந்த ராக்கெட் கலப்பா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போடுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் தான். மற்ற வண்டியில் இருக்கிறத விட இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டியில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது? சிங்கிள் இது கொடுத்துருப்பாங்க, அது டிப்பருக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு இதெல்லாம் மாட்டுறதுக்காக ராக்கெட் கலப்பா அந்த மாதிரி இதெல்லாம் மாட்டுறதுக்காக ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது கியர் டைப் சைடு கியர் தான் வருங்க. உங்களுக்கு ஹை லோ மீடியம் ஆப்ஷனோட வந்துடும். ஹை லோ மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு 8 கியர் அந்த மாதிரி டைப்பில் தான் வரும். இதில் உங்களுக்கு 12 கியர் ஆப்ஷனாக வரும். ஃப்ரண்ட் 12, பேக் 3. அதனால் என்ன நன்மை? இப்போ உங்களுக்கு மீடியம் ஆப்ஷன் இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதோட இப்போ நீங்கள் உழவு ஓட்டுறீங்கன்னா கூட ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மீடியம் 3rd அந்த மாதிரி இடத்துல ஓட்டுறப்ப இதில் நீங்கள் இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதில் வந்து ஹைட் ஃபஸ்ட்டில் ஓட்டணுங்க. இந்த வண்டியில் மீடியம் 3rd ஓட்டிங்கன்னா போதும். அதிலே நல்லா டீசல் சிக்கனும் இருக்கும். அதனால மற்ற வண்டி என்ன டீசல் செலவாகும்? ஒரு ஏக்கருக்கு இது என்ன டீசல் செலவாகும்? இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 லிட்டர் அந்த ரேஞ்சு போகுங்க. 3 to 3.5 போகும். நீங்கள் ஓட்டுற ஏரியாவை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். 3 to 3.5 ரேஞ்ச் போகும். அதிகபட்சம் எவ்வளோ போகும்? அதிகபட்சமாக 4 வீல் டிரைவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 3.25 போகும். அவ்வளோதான் போகும். ஆமாம், மற்ற ஏக்கர் கிடையாது, மணிக்கு மணிக்கணக்கு. ஆமாம், மணிக்கணக்கு. அடுத்து என்ன பெனிஃபிட் இருக்குது இதில்? வேறு இது பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் பேசிக்காக வர மாதிரி வந்துருங்க. இதில்
இதில் இப்போ கூலிங் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூலிங் சிஸ்டம் எங்கே இருக்குது? கூலிங் பிளாக் லைன் ஃபுல்லாக வருங்க. அந்த கூலிங் சிஸ்டம்ல என்ன நன்மை? நீங்கள் நார்மலாக இருக்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் கூலிங் இருக்குங்க. பழைய வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கூலிங் மட்டும் இருக்குங்க. இப்போ வரதெல்லாம் ஆயில் கூலிங்கோட வருதுங்க. ரேடியேட்டர் கூலிங்கும் ஆயிலுக்கும் என்ன வித்தியாசம்? அது இன்னும் கூலிங் இன்னும் நல்லா இருக்குங்க. ஹீட் ஆகிறது குறையும் இன்னும். இது அதுலேயே 744ங்க, 48 HP வண்டிங்க. இதுவும் அதே மாதிரி ஹைலோ மீடியம் ஆப்ஷனோட வந்துருங்க. வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அந்த இதில் இது 44 HP, இது 48 HP. உங்களுக்கு HP தான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி டார்க் பவர் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதுலேருந்து சிசி உங்களுக்கு இது 3307 சிசியோட வந்துடும் வண்டி. அதனால என்ன நன்மை கேட்குறேன்? இதை வச்சிருக்க இது வாங்குறதுக்கு என்ன நன்மைங்கன்னு கேட்குறேன். அதை விட இது பவர் அதிகம், அவ்வளோதான். பெனிஃபிட்ஸ் மற்றபடி எல்லாம் சேர்ந்தாங்க. பவர் அதிகம் அதான் எதுக்கு யூஸ் பண்ண பவர் எதை வச்சு என்ன பண்ணலாம்னு கேட்குறேன். அதாவது ஒரு சில இடத்துல தாங்க 75 XT ஓட்ட முடியுங்க. 44 HPனா அது அந்த ரேஞ்சுக்கு தான் இது ஓட்ட முடியும். நீங்கள் அதை விட பெஸ்ட்டாக வேணுன்னா நீங்கள் இது போகலாம், அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் டீசல் சேர்த்து போகுங்க, 3.5-3.25 மேலே போகும். ஏன்னா அது 48 HPங்கிறப்ப அதோட பவருக்கு ஈக்குவலாக கொடுக்கும். இதுலேயே அதில் வர ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். டிசிவி வால்வு, ஹூக் பெட்டு செட்டாக வந்துருங்க, வண்டியிலே வந்துடும். மற்ற வண்டியிலே தனியாக வருங்க. இதில் நமக்கு ஆப்ஷன் ஹூக் பெட்டு அதிலே செட்டாக கொடுத்துருவாங்க. சேம் இதுவும் சைடு கீர் வண்டி தாங்க. அதே மாதிரி ஹைலோ மீடியம் ஆப்ஷன் தான். இதில் இன்னொரு கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருப்பாங்கங்க. இன்ஜினுக்கு வர தண்ணி கூலிங் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் கூல் பண்ணி உங்களுக்கு திரும்ப அனுப்பும். சம்புக்கு அனுப்புகிறப்ப அந்த அதில் போகிற ஆயில் கொண்டு கூலிங் ஆகி திரும்ப அனுப்பும். மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங்கில் தான் அந்த ஆயில் கூல் ஆகிற மாதிரி இருக்குங்க. இதில் வாட்டர்லேயே கூலிங் ஆகும். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூலிங் சிஸ்டம். இந்த ஏஜென்ட் வாங்கினா ஒரு விவசாயி என்ன பண்ணணும்? நீங்கள் 735 XT போனீங்கன்னா இதுலேயும் எஃப்இன்னு நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பேசிக் வண்டியாக எடுத்துக்கலாங்க. இது எக்ஸ்டிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் 44 HP. 735 FEங்கிறது வந்து 40, இது 44. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான வண்டி. இது உங்களுக்கு 48, அதிலே இன்னும் பெஸ்ட்டான வண்டி. இதோட விலை எவ்வளோ? இதோட விலை எவ்வளோ? இது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 8.8 lakhs அந்த ரேஞ்சு வருங்க 4 wheel டிரைவில். இது உங்களுக்கு 9.5 lakhs அந்த ரேஞ்ச் வரும். சரி, விவசாயி வாங்கினா என்னென்ன எடுத்துகிட்டு வந்தால் உங்கள்கிட்ட டிராக்டர் வாங்கிக்கலாம்? பேசிக்காக ஆதார் பான் தாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. பட்டாசிட்டா ஜெராக்ஸ் கேட்பாங்க, அது பேங்க்கில் கேட்குறதாங்க. நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். மானியம் எதுனா உங்களுக்கு? மானியம் நம்ம அப்ளை பண்ணி கிடச்சதுன்னா வாங்கிக்கலாங்க. மானியம் எவ்வளோ இருக்கு கிடைக்கும்? அது ஒரு சில இதுக்கு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வருதுங்க. அது நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியுங்க. அந்த வண்டியை விட சிசி இதெல்லாம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற வண்டி சிசி எல்லாம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இது 735 XT இப்போ லேட்டஸ்ட்டாக விட்ருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் அந்த டிசிவிலாம் பழைய வண்டியில் வராது, இப்போ வருது. இதில் சைடு கீர் வருது, அதில் உங்களுக்கு சென்டர் கீர் தான் வரும். இப்போ சைடு கீர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் பவர்லாம் சேம் தான். சரிங்க, நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. பர்சனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.